ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீக்கி பிளைண்டர்ஸோட கொலாபரேஷன் லக்கி ஸ்பின் வந்துருச்சு. பப்ஜிக்கு வந்திருக்கு, பிஜேபிக்கு வருதான்னு கேட்டா அஃபிஷியலா அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபிக்கும் வருது. ஸோ அதோட ரிவார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்து வர கிளாசிக் ரேட்டு, அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி பேட்டிலோட ரிவார்ட்ஸ், அது இல்லாம வாவ் பாஸ், இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோமா? ஸோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் ரேட்டில் இதெல்லாம் தான் இருக்குது. ஆகு வந்து அப்கிரேடபிள் ஸ்கின்லாம் இல்லை, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆகு பார்க்க பாண்டாலாம் வச்சு ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் மாதிரியே இருக்குது. பார்க்க க்யூட்டாகவும் இருக்குது. அடுத்து வந்து ஹெல்மெட்லேயுமே ஃபுல்லாக அந்த பாண்டா தான். இது வந்து லெவல் 3, லெவல் 2 எல்லாமே க்யூட்டாக பாண்டா வச்சு தான் இருக்குது. லெவல் 1 இதுவும் பார்க்க இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேகு, இதுலேயுமே இந்த பாண்டா, அப்புறம் இந்த மூங்கில் இதெல்லாம் தான் இருக்கு பார்க்க. லெவல் 2, அதுக்கப்புறம் லெவல் 1 இதுவுமே ஃபுல்லா எல்லாம் ஒரே தீம் தான். அதுக்கப்புறம் ஹேர், இதோட ஹெட் கியரு இதுவுமே ஓகே நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஓவரால் அவுட்ஃபிட்டுமே எல்லாமே இதே கலர்லேயே தான். அவுட்ஃபிட்டுமே பார்க்க நல்லா தான் இருக்கு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, நல்ல அவுட்ஃபிட். ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் கிளாசிக் ரேட்டுக்கு வரும். ஸோ பார்க்கலாம். 50-50 இருக்கு. சப்போஸ் இது வரலன்னா வேற ஏதாச்சும் வரும், பார்க்கலாம். தென் பிரைஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்டி வருது. ஸோ ஆனா வந்து போனஸ் பாஸ் வந்து கிஃப்ட் பண்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ பிரைஸ் பார்ட்ல வந்து அதே மாதிரி கிஃப்ட் பண்ற ஆப்ஷன் வந்து எடுப்பானுங்களா இல்லை அப்படியே தான் இருக்க போதான்னு எனக்கு தெரியல. ஸோ செகண்ட் ஐடிலாம் போட்டுதான் நான்லாம் எடுத்துட்டு இருந்தேன். பார்க்கலாம் அதுவே எப்படி வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ் பாஸ். இந்த வாவ் பாஸ்ல சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த வாட்டி ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா சொதப்பி விட்டானுங்க. கூட வந்து என்ன இதுல நெத்தி சுட்டி ஒன்று ஆட் பண்ணியிருக்கான். அது வந்து நார்மலா போட்டா அது வந்து கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த வாவ் மோட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு அனிமேஷனு, நேம் அனிமேஷனு எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் வெளியே போட்டோல பார்க்க செம்மையா இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தாதான், மீதி பாதியை பார்த்தாதான் பார்க்க நல்லாவே இல்லை. இது என்னைக்கு இதுல நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அப்பவும் போல இதுலயும் நல்லா இல்லை. அப்புறம் இந்த பேக் பேக் பெர்மனன்ட்டும் வாய்ஸ் பேக்கும். வாய்ஸ் பேக் வந்து ஃபுல்லா இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கு. இது வந்து பிஜேபிக்கு வருமானலாம் தெரில. இது சாப்டரா இருக்கும். சைட்ல டெய்லி மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த காயின்ஸ் எடுத்து இதுல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சாப்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ரிவார்ட்ஸ் வந்து ஒன்னா அன்லாக் ஆகும். அவ்வளவுதான். ஸோ இதுலயே வந்துதான் இந்த பேக்கும் வருது. ஸோ பிஜேபிக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னா எப்படி முடிக்கிறதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ வந்துடும். போன வீடியோலயே போட்டிருந்தோம் இந்த பேக் பேக் வந்து ஃப்ரீயா வரும்னு. இது வந்து பெர்மனண்டா வரும். நான் மிஷின் முடிக்காதனால இப்போ டெம்பரரி மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து லெவல் 3 பார்க்க அப்படிதான் இருக்கு பேசிக்கா. இது வந்து லெவல் 2, ஆனா ஒன்னு ஒரு கலர்ல இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது லெவல் 1. ஓகே, ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு இது ஓகேயான பேக் பேக், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு வார்ம் அப் தனியாக அவங்க சைட்லேருந்தே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருசாக எப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. இது வந்து சம்திங் எனிமீஸை வந்து சுட்டு அவங்ககிட்டேருந்து சுடும் போது, இப்போ ஜாம்பி சுட்டா காயின்ஸ் வரும்ல, அதே மாதிரி தான் இதில் இருக்க எனிமீஸை சுட்டா காயின்ஸ் வரும். அதை வச்சு நம்ம வந்து தாம்சன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் பெருசாக தெரியல. ஸோ பிஜேபிக்கும் வந்தால் கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ வந்துடும். Lucid days, I'm getting closer to unlock my consciousness. The poison's only building up my tolerance. We were never born to be the obvious, isn't it obvious? Time is slipping, dials spinning. I still wonder if I'm dreaming, or maybe I'm the only one who's wide awake. Am I the only one? Feel like I'm ascending. I've planned every step, I've seen everything, so it's no surprise I can't sleep. It's just the push that I need. I've gone past the point, I'm all in. I know that you're thinking that you're really gonna do it, but you never really do it like me. Time is slipping, dials spinning. I still wonder if I'm dreaming, or maybe I'm the only one who's wide awake. Am I the only one? To know where we
இப்போ நீங்க பார்த்த ட்ரெய்லர் வந்து அஃபிஷியலா PUBG சைட்லேருந்து வந்த ட்ரெய்லர். சாங் மட்டும் மாத்திருக்கேன் காப்பிரைட் இஷ்யூனால. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா BGMI சைட்லேருந்து வந்தது. ஸோ கன்ஃபார்ம் BGMIக்கும் இதே லக்கி ஸ்பின் வரப்போகுது. ஸோ லக்கி ஸ்பின்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். மொத்தமா வந்து இதுல 4 மித்திக் அவுட்ஃபிட்ஸு கேரக்டரோட. 2 வந்து டாமி ஷெல்பி கேரக்டர் அவுட்ஃபிட்டு, 2 வந்து வேற வேற கேரக்டர் அவுட்ஃபிட்டு. இதுல வந்து 20 ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மித்திக் ஃப்ராக்மெண்ட், அதுக்கப்புறம் 40 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி மெட்டீரியல், 70 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்கி பிளைண்டர்ஸோட அவத்தார், அதே 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவத்தார் ஃப்ரேமு, அதுவே 150 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் பேக். இந்த வாய்ஸ் பேக் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. 150 ஸ்பின் பண்ணா மட்டும்தான் இங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படியே இப்போ ரிவார்ட்ஸ்குள்ள வந்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது வேற ஏதோ கேரக்டர் எனக்கு தெரியல, நான் இது பார்த்தது இல்ல. ஜான் ஷெல்பின்னு இருக்கு, ஓகே. மித்திக்ல இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வேற ஒரு கேரக்டர், இதுவுமே மித்திக் தான். 4மே மித்திக் தான். இதுல க்ளோத் எஃபெக்ட்லாம் இருக்கு. ஸோ ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் நம்ம டாமி ஷெல்பி லிட்ரலி ஃபேஸ் அப்படியே இருக்கு, அப்படியே பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி செம்மையா இருக்கு பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் ஃபேனுன்னு தெரில பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு, நான் பார்த்தது இல்லை. ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் அவுட்ஃபிட் இதுதான் என்னோட ஃபேவரட். சீரியஸ்லி இது பார்க்க செம்மையா இருக்கு. இது கூட அந்த எமௌண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த எமௌண்ட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கு. ஸோ லக்கி காயின்லாம் வச்சிருந்தீங்க பிடிக்கும்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேன் உங்களுக்கு. இது வந்து பேன், அது வந்து ஹேட் கிடையாது, பேனு. ஸோ அது வந்து அப்படி இருக்கு, அதுல பேனுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்சியுமே ஓகே, நல்லாதான் இருக்கு பார்க்க. பிளாக் கலர்ல ஃபுல்லா ஓகேவா தான் இருக்கு. பின்னாடி பாக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு பார்க்க. ஆக்சுவலி மேபி இது அந்த மூவில வர மாதிரி கூட இருக்கலாம், நான் பார்த்தது இல்லை, அதனால வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தாம்சன் கன்னு, இதுவுமே ஃபுல் பிளாக்ல இருக்கு. ஓகே தான், ஒரு ஓகேவான ஸ்கின் தான். பட் 200 காயினுக்கு எடுக்கணுமான்னு கேட்டா, என்ன கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நடுவில் ஒரு MG3 வந்துச்சு, அதுவுமே 200 காயின் தான். நான் ஒரு அப்கிரேடபிள் அது. அதுக்கப்புறம் பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து லெவல் 3, இது லெவல் 2, அதுக்கப்புறம் இது வந்து லெவல் 1. லெவல் 1 விட லெவல் 2வும் லெவல் 3யும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இது நார்மல் வாய்ஸ் பேக்கு, இது ஓகே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட், 2 எமௌண்ட் இருக்கு. இந்த பேராஷூட் வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு, வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஓகே, ஒரு ஓகேவான பேராஷூட். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டுமே வந்து தம்ஸ் அப் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கவே. இது அதுக்கப்புறம் இந்த நடக்கிற எமௌண்ட், இதுதான் வந்து அப்படி சூப்பரா இருக்கு பார்க்க, அப்படியே செமையா இருக்கு இந்த அவுட்ஃபிட் இந்த கேரக்டரோட. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க 2ம் வந்து இது வந்து பாப்புலாரிட்டி, அதுவுமே அதுக்கு அடுத்திருக்க அந்த பிளேடுமே பாப்புலாரிட்டி. அதுக்கப்புறம் 2மே எப்பவும் போல கிராஃபிட்டி, சும்மா எனக்கு ஒரு வேலை இல்லாம ஸ்டிக்கர் கொடுப்பானுங்களா, அதே மாதிரிதான் இது 2ம் கிராஃபிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பேட்டிலோட ரிவார்ட்ஸ். இதுல எப்பவும் போல PK1ல இந்த காயினும் இந்த பாப்புலாரிட்டியும், அதுக்கப்புறம் PK2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்அப் ஃபினிஷ். இந்த வாட்டி இதுல லெவல் 1ம் இருக்கு, லெவல் 2வும் கொண்டு வந்திருக்கான். ஸோ இதுல கொஞ்சம் அனிமேஷன் இருக்கு இதுல. ஓகே, இதுவுமே நல்லா தான் இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இதுல ஓகே, இதுல வந்து பிளேயர் கார்டு, அதுக்கப்புறம் சேட்டும் சோஷியல் பிளேயர் கார்டும். ஓகே, இதுவுமே இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு PK3ல வந்து ஓகே, உங்களுக்கு இன்ஃபோ கார்டும் மெயின் மெனு கார்டும். இதுல வந்து எந்த அனிமேஷனும் கிடையாது, இது வந்து நார்மலா அப்படியே இருக்கு. அதேதான், அதே பேஸ் தான். அதுக்கப்புறம் PK4ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து பார்க்க கியூட்டா இருக்கு. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது PK6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேட் ரூம் பேக்ரவுண்டு லெவல் 1 இதுல எப்படி இருக்கும், லெவல் 2ல வந்து அனிமேஷனோட இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சேட் ரூம் இருக்கேன்னு தான் பேர், இது வரைக்கும் அதெல்லாம் நான் யூஸே பண்ணது கிடையாது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறமா PK7ல வந்து உங்களுக்கு இதுல 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல அனிமேஷன் இருக்கு, செகண்ட் இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனிமேஷன் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா தேர்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா அந்த மரத்துல இருந்து அந்த பிங்க் கலர் லீவ்ஸ் மட்டும் கொட்டுற மாதிரி இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. மெயின் மெனுக்கும் சேம் தான், லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 தான் இருக்கும். அடுத்து PK8ல இந்த எமௌண்ட் செம்மையா இருக்கு, ஃபுல்லா நல்லா டான்ஸ் எல்லாம் போட்டு அனிமேஷனோட இந்த ஃப்ளோரல் கிரீன் கலரு இதுதான் இருக்கு. ஓகே, ஓகே தான், நல்லா தான் இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சேட் பபிள்மே இது 2 ஃபார்ம்ஸ் இல்ல. இப்போ லெவல் 1 லெவல் 2 இல்ல. ஸோ இதுவுமே ஓகே. இதுவுமே பார்க்க செம்மையா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து எனக்கு செம்ம கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு. உள்ளே சேட் பபிள்ல இவ்வளோ அனிமேஷனு. ஆனா போக போக ஃபோன் ஸ்டோரேஜ் தான் ஏறிட்டே போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாபி தீம்ல உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. அந்த மரத்தை சுத்தி ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மரத்துல இருந்து என்னவோ கொட்டுது. அப்படியே அப்படியே மின்ற மாதிரி கொட்டுது. அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஸ்பார்க் எல்லாம் அங்கங்க அப்படியே பறக்குற மாதிரி இருக்கு. அந்த பெல் கிட்டயுமே அந்த இது அப்படியே செம்மையா இருக்கு. லிட்டரலி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நேம்ல வர்றது. இதுல வந்து லெவல் 1 இதுலயுமே அந்த 2 லெவல்ல லெவல் 1 லெவல் 2ல எக்ஸ்ட்ரா அந்த இது கொட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் 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 அதே மாதிரிதான் இருக்கு. எல்லாத்துலயுமே அதுதான் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அடுத்தது பிகே 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பேக்ரவுண்ட் இப்படிதான் இருக்கும். இதுலயும் லெவல் 1 லெவல் 2 லெவல் 1ல வந்து உங்களுக்கு நார்மல் அனிமேஷன் மேல இருந்து இந்த லீவ்ஸ் இதெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு. லெவல் 2ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி காட்டும். இருக்கிற போட்டோவே ஜூம் இன் பண்ணி காட்டினா அதுதான் லெவல் 2. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, மற்றபடி நல்லா தான் இருக்கு பார்க்க. பட் எனக்கு அந்த லாபி தீம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட செம்மையா இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மொத்தம் 4 அப்கிரேடபிள் M4 வரப்போகுது. அது வெறும் கம்மியான யூசிக்கு பிரைம் ப்ளஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 4.2 அப்டேட் எல்லாமே விளாண்டு பார்த்து என்னென்ன பவர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டாச்சு. அதுவுமே தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பப்ஜியில் அப்டேட் வந்துச்சுல. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. உங்கள் ஸ்குவாடோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுவுமே விளாண்டு பார்த்து வீடியோ வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல நல்ல வாவ் மேட்சஸ், கிரேட் ஓப்பனிங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கூடிய சீக்கிரம் லைவும் போட போகிறோம். ஸோ லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மாமி டிர்.